கேழ்வரகு மாவு பயன்படுத்தி நல்ல டேஸ்டி அண்ட் ஹெல்தியான டிஃபரண்டான ஒரு புட்டு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்து அத வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 5 பாதாம், 5 முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அது முழுமையா ஆறட்டும். இப்போ 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. இது வீட்ல அரைச்ச மாவு நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்க கடையில வாங்குன மாவு கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல வறுத்து ஆற வச்சிருக்க வேர்க்கடலை, பாதாம், முந்திரி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாவே இருக்கட்டும். இப்போ புட்டு மாவோட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு, வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவோட எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு சேர்த்துக்கோங்க. மாவு புடிச்சா உருண்டை பிடிக்க வரணும். உதுத்தா இது மாரி உதிர்ந்து போகணும். இது மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் சரியாகறதுக்கு நீங்க சல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன். இப்ப இத ஒரு பிளேட்ல மாத்திட்டு, அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க வேர்க்கடலை, பாதாம், முந்திரி பவுடரையும் கலந்துட்டு, வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் இது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் உங்களுக்கு அதிகமா வேணும்னா, நீங்க கூட குறைய சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தாங்க. இதோடவே நம்ம தேங்காய் திருவல் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நல்ல மணமாவும், டேஸ்ட்டாவும் இருக்குங்க. நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தாங்க பயன்படுத்தியிருக்கேன் இனிப்புக்கு. நீங்க பனங்கல்கண்டு, இல்ல வெள்ள சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தாங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதோடயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் கலந்து குடுத்துக்கோங்க. நெய் வேண்டான்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனா புட்டுக்கு நெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இப்ப நம்ம செஞ்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா, 2 பேர் தாராளமா சாப்பிடலாம். உங்களுக்கு கூட வேணும்ன்னும்போது பொருட்களோட அளவையும் கூடி சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இந்த ஸ்டேஜ்ல இத நீங்க அப்படியேவும் துணியில வச்சு நீங்க ஆவி கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு மாரி ஒரு குழிவான கரண்டில கொஞ்சமா நெய் தடவிட்டு இப்ப இந்த கரண்டில ஷேப் பண்ணி இப்படிதாங்க வேக வைக்க போறேன். இட்லி தட்டுலயும் கொஞ்சம் நெய் தடவியிருக்கேன். தடவிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா, இத வச்சுட்டு ஒரு 5லருந்து 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நீங்க குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரண்டில வைக்கும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்க வேண்டாம். லேசா பிரஸ் பண்ணீங்கனாலே போதுங்க. 7 நிமிஷம் ஆகிருக்கு. இப்ப சூப்பரா வெந்து வந்துருச்சு பாருங்க. அவ்வளதான். நல்ல டேஸ்டியான டிஃபரண்டான கரண்டி ராகி புட்டு ரெடி ஆகிருச்சு. கட்டாயமா நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமா செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி ரொம்பவே நல்லதுங்க. எல்லாருமே சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.